நம்மளோடு பேச விரும்புகிறார். This morning God wants to speak எத்தனை to பேர் us. அவருடைய வார்த்தைக்கு ரெடியா How many இருக்கீங்க? of you are ready to receive the word of God? ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனம். If you go to Isaiah chapter 30 and verses 21. Isaiah chapter 30 verse 21. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். Amen. The Bible says, whether you turn to the right or to the left, your ears will hear a voice behind you saying, this is the way, walk in it. Hallelujah. Hallelujah. நீங்கள் வலதுபுறமாய் சாயும்போது இடதுபுறமாய் சாயும்போது வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். Amen. வழி இதுவே இதிலே நடவுங்கள். The word that you will receive in your ears is that this is the way, walk in it. இன்னைக்கு கர்த்தருடைய வழியை குறித்து உங்கள் மத்தியில பேச விரும்புகிறேன். Today I'd like to share with you about the way of the Lord. அவருடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். It is his desire that we would walk in his ways. அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் வலதுபுறமாய் சாயும்போது இடதுபுறமாய் சாயும்போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்பீர்கள். He says that whether you turn to the right or to the left, your ears will hear a voice saying, this is the way, walk in it. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? What does that mean? நாம் சாயக்கூடிய ஒரு நேரங்கள் நம்ம வாழ்க்கையில வரக்கூடும். There are times in our life that we could slant away or slide. நம்முடைய பாதையில எப்பொழுதும் நேராக செல்லுவதற்கு வாய்ப்புகள் சில நேரங்களிலே குறைவாகிறது. And there are chances in our life for us to walk straight or reduced. ஏதோ ஒரு காரணத்தினாலே நம்ம வலது பக்கமாகவோ இடது பக்கமாகவோ சாயக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வருகிறது. And there are circumstances that lend itself so that we could turn to the left or turn to the right. ஹல்லேலூயா. Hallelujah. அப்பொழுதெல்லாம் நம்ம காதுல ஒரு சத்தம் கேட்குமா? வழி இதுவே இதுல நட அப்படின்னா அர்த்தம் நீ வலது பக்கமும் சாஞ்சிராத இடது பக்கமும் சாஞ்சிராத இந்த வழியிலே நீ நடந்து செல். And during those times you will hear a voice which says that walk in this way so that you will not turn to the left or to the right. டிரைவிங் கத்துக்கிடும் போது நமக்கு எப்படி இருக்கும்? How would it be when we had learned to drive? முதல்ல ஸ்டீரிங் கண்ட்ரோலே வராது, ரைட்? First of all, when you start driving, you may not have steering control. நீங்க நினைப்பீங்க என் வண்டி நேரா தான் போகுது, ஆனா அது அப்படியே சைடுல இப்படி போயிட்டு இருக்கும். And you may be thinking that my vehicle is going straight, but it could slant to the left or to the right. பக்கத்துல இருக்க ஆள் ஸ்கிரீம் பண்ணுவாங்க, நோ 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 லெஃப்ட் 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 லெஃப்ட். And the person sitting on the right to your side will scream saying go to the left or go to the right. உடனே இப்படி டக்குன்னு உடனே ஓடிப்பாங்க. அது மெதுவால இல்ல, உடனே நோ 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 ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட். Immediately the response could be a jerk that you swing to the left or swing to the right, and immediately the voice comes saying go straight. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? Have you ever experienced this? அது முக்கியமா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஓட்ட பழகுனாங்க செத்தோம். Especially between a husband and wife, when they start to train each other, then it's like dead. காருக்குள்ள ஒரே அலறலா தான் இருக்கும். It will only be screaming inside the car. Amen. Hallelujah. யாரோ ஒருத்தர் இறங்குறது நல்லது. It's always good for somebody to get off the car. நமக்கும் ஒரு சத்தம் கேக்குமா? Even to us we will hear a voice. ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டே இருப்பாராம். And God would speak to us. வழி இதுவே. And he would tell us that this is the way. இதிலே நட. Walk in this way. Amen. Hallelujah. அது நமக்கு தேவையான ஒரு சத்தம். And this is a voice that we need in our lives. அந்த சத்தம் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு போகிற சத்தம். And this voice would give us lead us into a blessing. Hallelujah. ஏன் தெரியுமா? நம்ம கடந்து செல்கிற இந்த பாதையில நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு வருகிறது. The reason is because there are many obstacles in the path that we need to tread. Hallelujah. ஒரு ஆடு ஒரு மேய்ப்பன் பின்னாடி போய் கொண்டே இருக்குமா? A sheep would follow a shepherd. திடீரென்று வலது பக்கத்துல ஏதாவது ஒரு பச்சையா தெரிஞ்சா அந்த பாதையை விட்டு டக்குன்னு வரப்புக்குள்ள இறங்கிடுமா? Suddenly if it finds something green on the right side, it would leave the straight path and go down that path of the greenness. ஆனா அந்த மேய்ப்பன் என்ன எதிர்பார்ப்பானா? But what the shepherd expects is, என் பின்னாடியே என்னுடைய பாதையிலே என் ஆடு வர வேண்டும் எதிர்பார்ப்பானா? my sheep needs to come following me on the path that I tread. Amen. Amen. இந்த பச்சை இலைய பார்த்துட்டு வழி விலகுது பாருங்க ஆடு. Looking at this green leaf, when that sheep takes a path aside, அதுதான் போய் முட்களுக்குள்ள மாட்டிக்கொள்ளும். that is exactly why it gets caught in the thorns. ஏன்னா மேய்ப்பன் முட்களுக்குள்ள நடத்த மாட்டார். Because the shepherd will not lead you into அவர் thorns. புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர். He will lead you by the green pastures. அமர்ந்த தண்ணீர்களில் கொண்டு போய் விடுகிறவர். And he will lead you by the still waters. நமக்கு இளைப்பாறுதலை தருகிற நல்ல மேய்ப்பன். He is a God who gives us rest. நீதியின் பாதையிலே நடத்துகிற நல்ல மேய்ப்பன். He is a good shepherd that leads us in a just path. அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. And his name is Jesus Christ. Amen. Hallelujah. அதனால தான் அவர் சொல்கிறார் வழி இதுவே இதிலே நடவுங்கள். And that is exactly why he says this is the path, walk in it. Amen. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் இது மாதிரி ஒரு பாதையில நான் நடக்க விரும்புகிறேன்னு சொல்றோம்? How many of you would say that I desire to walk in such a path? Amen.
இன்னைக்கும் ஆண்டவர் நம்ம காதுகளில் சொல்ல விரும்புகிறார், வழி இதுவே, இதிலே நடவுங்கள். Even today, God is prompting us to tell us, this is the way, walk in it. ரெண்டு விதமான பாதைகளை குறித்து உங்களிடத்துல பேச விரும்புகிறேன். There are two types of path that I'd like to speak to you இந்த about. பாதை எப்படிப்பட்ட ஒரு பாதை? What kind of a path is this? இந்த பாதையில எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு? What kind of a blessings do we receive in this path? எதற்காக கர்த்தர் இந்த பாதையை நமக்கு வைக்கிறார் And why has God instituted such a path for us? என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள So விரும்புகிறேன். I'd like to share with you regarding these three things. முதலாவது பாதை And the first path, வனாந்திரமான பாதை. it's a path of wilderness. ஆமென். Amen. Amen. ஹல்லேலூயா. ஆரம்பமே சரியில்லை ஃபர்ஸ்ட். The start is not looking so good. இப்பதான் சொன்னீங்க புல்லுள்ள இடம், அமர்ந்த தண்ணீர் சொல்லிட்டு திடீர்னு வனாந்திரம்னா என்ன அர்த்தம்? Pastor, you said it is by green pastures, and suddenly you're talking about wilderness. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? வழி இதுவே. But what God says is, this is the path. இதிலே நடவுங்கள். You need to walk in this path. வனாந்திரமான வழி. It is a wilderness. இதிலே நடவுங்கள். But walk in it. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். யாத்ராகமம் நமக்கு பிடிக்காத பாதையா இருந்தாலும் கர்த்தர் அவருடைய பாதையில நம்மளை பின்பற்றி வர விரும்புகிறார். Even though the path may not seem that is pleasant to us, God wants us to take that path. Exodus chapter 14 verses 1 and 2. Amen. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் சேபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. The Bible says, then the Lord said to Moses, tell the Israelites to turn back and encamp near Pi Hahiroth between Migdol and the sea. They are to encamp by the sea directly opposite to Baal Zephon. Amen. ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சமுத்திர கரையிலே ஒரு வனாந்திரத்திலே பாளையம் இறங்க சொல்லுகிறார். The Bible tells here that the word of the Lord was for them to encamp close to Migdol and the sea. மூன்றாவது வசனத்துல பாருங்க. And if you read verse 3, அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். Pharaoh says that Pharaoh will think the Israelites are wandering around in the land in confusion, hemmed in by the desert. Amen. Amen. கடல் கிட்ட எப்படி ஒரு வனாந்திரம் இருக்க முடியும்? How could there be a wilderness next to the ocean? கரெக்ட். கடல் கிட்ட பீச் தான் இருக்க முடியும். Near the ocean there should be only a beach. பீச் இருந்தா பீச் ரிசார்ட் இருக்கும். If there is a beach, then there should be a resort by the beach. ரைட். அப்படிதான் நாம நிறைய யோசிக்கிறோம். And there are many a times that's exactly how we think. ஆனா உண்மையாவே ஈஜிப்ட்ல ரெட் சீ கிட்ட பக்கத்துல wilderness தான் நிறைய இடங்கள்ல இருக்கு. In reality, near the Red Sea, you would find that there's wilderness around it, and much of it. ஒரு பக்கம் கடல், One side is the ocean, இந்த சைடு ஃபுல்லா வனாந்திரம். on the other side it's just the wilderness. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் அது மாதிரி ஒரு இடத்தை உங்களுக்கு சூஸ் பண்ணுகிறார். God chooses a place like that for you. நீ அந்த இடத்துல நீ பாளையம் இறங்க வேண்டும் என்கிறார். And God says that is exactly where you need to encamp. சொல்லிட்டு என்ன சொல்றார்? பார்வோன் நினைப்பான் வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று And he நினைப்பான். also explains to them saying, Pharaoh will think this way, that you're hemmed in by the wilderness. ஒரு அடைத்து போடப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக ஆண்டவர் நடத்துகிறாரா? God leads them into a situation where it seems like they are hemmed in by a wilderness. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவு நாள் எகிப்தியருக்கு அடிமையா இருந்தார்கள். For such a long time the Israelites had been a slave to the Egyptians. இப்பொழுது அவங்களுக்கு ஒரு விடுதலை நேரம். This is a time of deliverance for them. ஆனா இப்பொழுது வனாந்திரம் அவங்களை அடைத்து போட்டது என்று பார்வோன் சொல்வான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். But God says that Pharaoh will be thinking that the wilderness has hemmed you in. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் இந்த வனாந்திர பாதையை தெரிந்தெடுத்தார் என்றால், Why does God choose this path of wilderness for them? 13வது அதிகாரம் 17வது வசனத்துல பார்த்தீர்கள் என்றால், And if you read in the same book of Exodus chapter 13 and verse 17, பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி, பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். Exodus chapter 13 and verse 17, it says, when Pharaoh let the people go, God did not lead them on the road through the Philistine country, though that was shorter. For God said, if they face war, they might change their minds and return to Egypt.
பெலிஸ்தரின் தேசம் வழியாக போனால் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை எளிதில் அடைந்து விடலாம். It would be shorter and easier to go to the place where they are promised to go if they go through the Philistine country. ஆனா இப்பதான் அவங்க ஒரு அடிமைத்தனத்துல இருந்து வெளியில And it வருகிறார்கள். was just a little while ago that they are coming out of the slavery. ஆனா இப்ப அந்த பெலிஸ்தரின் தேசம் வழியாக போனால் பெலிஸ்தியர் கண்டிப்பாக இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். God knew clearly well if these people had to take the path to the Philistine country, then the Philistines for sure will wage a war against them. இந்த சமயத்துல அவருடைய ஜனங்கள் ஒரு யுத்தத்தை சந்திப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. It was not the desire of God that his children would face war or battle during this point in time. Amen. Amen. அவருடைய பிள்ளைங்களுக்கு எப்ப யுத்தத்தை அனுமதிக்கணும், அவருடைய பிள்ளைங்களுக்கு எப்ப யுத்தத்தை அனுமதிக்க கூடாது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். God knew clearly well when he could allow a battle in his children's life and when they should not be in battle. இந்த யுத்தத்தை பார்த்தா அவங்க மனம் மடிந்துருவார்கள், டிஸ்கரேஜ் ஆயிடுவாங்கன்னு ஆண்டவர் நினைச்சாராம். God knew clearly well that if they face a battle then they would be discouraged. அதுக்காக வனாந்தரத்தை சூஸ் பண்ணாராம். And that is exactly why he chose the path of wilderness. Amen. Amen. Hallelujah. 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 யாராவது டிஸ்கரேஜ்டா இருந்தா If you're discouraged, நம்ம என்ன சொல்லுவோம்? if anybody is discouraged, then what would we say? பீச்ல போய் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு காத்து வாங்கிட்டு வா. We might say, go to the beach and relax and get some fresh air. யாராவது டெத் வேலிக்கு போயிட்டு வந்து சொல்லுவீங்களா? Would you ever tell them, go to Death Valley? ஏற்கனவே இங்க நொந்து போயிருக்கான். Already they are discouraged. டெத் வேலில போய் ஒரு ரிலாக்ஸ் பண்ண முடியுமா? Do you think they can go to Death Valley and relax there? ஆனா ஆண்டவர் பாருங்க, But see what God says. டிஸ்கரேஜ் ஆக கூடாதுன்னு வில்டர்னஸ் சூஸ் பண்றாரு. Because his children should not be discouraged, he chooses the path of wilderness. நம்மளால அதை அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு பாதை. It's a path that our hearts are not ready to accept. வில்டர்னஸ்ல நான் எப்படி என்கரேஜ்டா இருக்க How முடியும்? can I be encouraged in the path of wilderness? Amen. Amen. ஹலோ. Amen. Amen. ஆண்டவர் வழி நடத்தினால் When God leads you, வனாந்தரமும் உங்களை என்கரேஜ் பண்ண முடியும். even the wilderness will be a place of encouragement. Amen. Amen. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe in this அதனால word? ஆண்டவர் சொல்றா என் வழியில நட. And that is exactly why God says, walk in my path. நம்முடைய மனசு சொல்லும் Our mind will be telling us, வனாந்தரத்துல நான் என்கரேஜ் ஆக I முடியாது. cannot be encouraged in the wilderness. வனாந்தரத்துல எனக்கு ரிலாக்சேஷன் I இருக்காது. cannot relax in the wilderness. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? But what does God say? இந்த வனாந்தர பாதையில உனக்கு யுத்தங்கள் இல்லாமல் நான் காப்பேன். But in this wilderness path, I will protect you so you don't have to face battle. ஹalleluya. Amen. ஒருவேளை நீங்க ஒரு வனாந்தர பாதையில And you சென்னீங்கன்னா may be going through, or you go through a wilderness path நீங்க ஒரு ட்ரையா ஃபீல் பண்ணீங்கன்னா and you feel dry in your life, நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க, and you need to tell your mind, ஒரு பெரிய பேட்டில் அவாய்ட் பண்றதுக்காக ஆண்டவர் இந்த பாதையை அலோவ் பண்ணிருக்கார். God has allowed this path for me so that he would avoid me facing battles. Amen. Amen. ஹalleluya. Hallelujah. ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும், ஒரே ஒரு நிச்சயம் மட்டும் உங்களுக்கு இருக்கணும். There is an அஷூரன்ஸ். assurance that you need to have. கர்த்தர் நடத்துகிற பாதை இது. It is a path that God has chosen to lead me through. அப்படி நீங்க நடந்து போனீங்கன்னா And when you walk in that path, எந்த வனாந்தரமும் உங்களை டிஸ்கரேஜ் பண்ண முடியாது. no wilderness can ever discourage you. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் யோசிச்சாரா இப்ப யுத்தத்தை பார்த்தா இவங்க டிஸ்கரேஜ் ஆகி திரும்ப ஈஜிப்டுக்கே போய்டுவாங்கன்னு. God knew well if they saw the battle they would be discouraged and return back to Egypt. எதற்காக வனாந்தரத்தை அனுமதிக்கிறார்? Why does he allow wilderness in our life? நம்ம லைஃப்ல ஒரு பேக் ஸ்லைட் வரக்கூடாதுக்காக அனுமதிக்கிறார். He allows it so that we would not backslide in our lives. Amen. Amen. Hallelujah. Hallelujah. வனாந்தரத்துல போகும்போது If you go through the wilderness, எகிப்தை திரும்பி பார்க்க மாட்டோம்னு ஆண்டவர் நினைக்கிறார். God desires that we would not look back at the Egypt. பெலிஸ்தீரையும் யுத்தத்தையும் பார்த்தால் If we look at the Philistines and the battle, நம்ம மனசு சோர்ந்து போய் திரும்ப ஈஜிப்டுக்கே போய்டுவோம்னு ஜனங்க நினைப்பாங்கன்னு ஆண்டவர் நினைச்சாராம். God knew well that my people will be discouraged if they see Philistine and the battle. உயிருக்கு பயந்து என்ன யோசிச்சிருப்பாங்க, எகிப்திலே நான் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போறது நல்லதுன்னு திரும்ப போய்டுவாங்கன்னு. They could have possibly thought that if we face the battle, it is better for us to go back to Egypt than to die. Amen. Amen. வனாந்தரம் நம்முடைய பேக் ஸ்லைடை தடுக்கும். Wilderness is allowed so that it could stop us from backsliding. Hallelujah. Amen. நான் இந்தியால இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். All of you probably know that when I was in India that I was in a government job. ஜெபமணி பெரிய ஜெபம்லாம் இல்ல, ஒரு சாதாரண சின்ன ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கிருபையா அந்த வேலையை கொடுத்தார். But not a big prayer, but by a small prayer that I made, by his grace he gave me that job. ரோட்ல நின்னு பண்ண ஒரு சாதாரண ஜெபம், ஃபாஸ்டிங் இல்ல, முட்டி போடலாம் ஜெபம் இல்ல, ரோட்ல நின்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ண, ஆண்டவரே உமக்கு சித்தமான இந்த வேலையை கொடுக்க உம்மால கூடும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணேன். I stood on the road, not a big prayer, but a simple prayer that I made. Lord, if it is your will
and your desire, you can open this door for me and do this miracle for me. ஒரு லஞ்சம் இல்லாம, ஒரு டொனேஷன் இல்லாம, ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லாம கர்த்தர் கிருபையாய் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இல்லாத போது கர்த்தர் கிருபையா அந்த வேலையை கொடுத்தார். God gave me the job without me having to bribe anybody or give a donation to anybody, but by his grace he allowed me to have the job. அப்ப எப்படி இருக்கணும்? See how I should be then. டெய்லி பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டு இருக்கணும், ரைட்? Every day I need to praise the Lord. ஆனா என் மனசு என்ன யோசிச்சு தெரியுமா? You know what my mind thought? முதல் சம்பளம் வந்தோனே When my first salary I received, சர்ச்சுக்கு கொடுத்துறணும். I will give it to the church. ரெண்டாவது சாலரியில On the second salary, வீட்டுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு I would give my home a little money. ஃப்ரெண்ட்ஸோட டூர் கிளம்பிடணும். I need to go to a tour along with my friends. எங்கெங்கெல்லாம் போகணும்னு மனசுல ஒரு லிஸ்ட் வருது. இந்த இடத்துக்கு போகணும், ஃப்ரெண்ட்ஸோட போகணும், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரணும். I started to put a list in my mind as to where I need to visit along with my friends and enjoy. முதல் மாசமும் சம்பளம் வரல. First month I did not receive a ரெண்டாவது pay. மாசமும் சம்பளம் வரல. On second month also I did not receive a pay. ஆனா மனசு கணக்கு போடுது. And my mind and my heart started to calculate. ஒரு 2000 ரூபாய்னு வெச்சுக்கோங்களா அப்போ. Say it is 2000. Okay, 2000 4000 சேர்ந்துருச்சு இப்போ. So I used to think it's 2000 and 2000 for 2 months it's 4000. அவங்க எல்லாம் சொன்னாங்க கவர்மெண்ட் ஜாப்னா ஃபர்ஸ்ட் salary வரை கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா எல்லாம் சேர்ந்து அரியரா சேர்ந்து மொத்தமா வரும்னாங்க. I was told that during a government job the first salary might take a little time, but all those salaries could be accumulated and they would pay out as arrears. மூணாவது மாசமும் வரல. And even the third month I did not ஆனா receive a மனசுல salary. 6000 ரூபாய் சேர்ந்துருச்சு. So my heart started to think 6000 has accumulated. மாசம் வந்திருந்தா கூட செலவாயிருக்கும். Even if it had come every month it would have been spent. இப்போ இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். Now I could enjoy even more. மனசு அப்படியே சொல்லிட்டே இருக்கு. And my mind used to tell me that. ஓகே, இங்க போலாம் அங்க போலாம்னு பிளான் பண்ணுது. And I used to plan, I need to go here, I need to go there. வச்சாரு பாருங்க. You know what God did? 14 மாசம் சம்பளம் தரல. I did not receive salary for 14 months. 14 months I did not get the salary. Hallelujah. அப்பதான் வனாந்திரத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். And I started to experience wilderness during that time. எதுக்கு இந்த வனாந்திரத்துல போட்டார் தெரியுமா? You know why he put me through that wilderness path? முதல் மாசமே சுத்த ஆரம்பிச்சேன்னு வெச்சுக்கோங்க. If I started to spend even starting the first month, ஈஜிப்டுக்கே போயிருப்பேன். I would have gone back to Egypt. Hallelujah. Hallelujah. 14th monthல On the 14th month, கர்த்தர் ஒரு சகோதரனை அனுப்பிச்சார். God sent a man. அப்பதான் நெருக்கடி எல்லாம் உணர்ந்து கொண்டிருந்த டைம். And it was a time that I started to feel the pressure. கடைசில அந்த எவ்வளோ அற்புதமா கிடைச்ச வேலை மறுநாள் என்னை டெர்மினேட் பண்ண போறாங்க. After 14 months I did not get any salary. They were planning to terminate me from that job because they did some mistake. They couldn't get the approval from the government, so they planned to send me out. Okay, they kept the letter and the என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நானே ரிசைன் பண்ற மாதிரி ஒரு லெட்டர் அங்க வச்சிருந்தாங்க. They had prepared already a letter that would force me to resign, just like I made the choice to resign. பாருங்க, வனாந்திரனா சும்மா இல்ல. See, the wilderness is not an easy path. Hallelujah. Hallelujah. அன்னைக்கு நைட் வந்து நான் ரொம்ப, ஆனா அந்த சமயத்துல அந்த லெட்டரை நான் சைன் பண்ண விடாதபடி ஒரு மனுஷனை கர்த்தர் அனுப்பிச்சு அதை தடுக்க வைத்தார். On that night, God permitted a man to come and visit me so that I would not sign that letter. கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒரு சகோதரனையும் எனக்கு அனுப்பிச்சார் ஆண்டவர் அந்த சமயத்துல. God also sent a man who was in the Lord to come and meet with me. அந்த சகோதரன் வந்து சொன்னார், That man of God came and met and said to me, ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். God has a plan for you. நீ எனக்கு முன்பாகவே நீ எப்படி ஒரு காலத்துல ஆண்டருக்கு வைராக்கியமா இருந்தேன்னு தெரியும். I know even before me how you were zealous for the Lord. ஆனா இப்போவும் it's not too late. ஆண்டவர்ட்ட திரும்ப வா. Even now it's not too late, but return back to God. சொல்லிட்டானா என்ன தெரியுமா சொன்னாரு? You know what he said after that? இந்த சம்பளத்துக்காக வராத. Don't come because you will receive the salary. ஆமென். இந்த ஜாப் சேவ் பண்றதுக்காக வராத. Do not come back to me because you want to keep the job for yourself. ஆண்டவருக்காக வா. Come for the Lord. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். He will take care of everything that you need. ஆமென். Amen. அன்னைக்கு ரீடெடிகேட் பண்ணேன். So that day I rededicated my life. ஆண்டவரே என் வாழ்க்கை திரும்ப He ஒப்புக்கொடுங்க. says, Lord, I recommit my life to அப்ப you. சொன்ன என் வேலைக்காக அல்ல, Not for my job, இந்த காசுக்காக அல்ல, not for this money, உமக்காக but it ஒப்புக்கொடுங்க. is for you I will commit myself. ஆமென். Amen. ஹalleluya. அந்த Hallelujah. மாற்றத்தை வனாந்திரம் தடுத்தது. பேக்ஸ்லைட் வனாந்திரம் தடுத்தது. The wilderness stopped them from backsliding. ஆமென். Amen. நான் ஒப்புக்கொடுத்து ஜெபம் பண்ணனும் மறுநாளே சம்பளம் வரல. When I committed myself and pray, I did not receive my salary the very next day. அதுக்கு அப்புறமா ஒரு 6 மாசம் ஆண்டவர் போட்டு பார்த்தார்.
But even after that, God tested me for another 6 months. ஆனா எனக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். But I could see a அந்த difference. முதல் 14 months நான் எவ்வளவு ஆங்ஸைட்டியோட இருந்தேன். I knew the anxiety that I went through for the first 14 months. அதுக்கப்புறம் நான் ரீடெடிகேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 6 மாசமும் ஆங்ஸைட்டியே இல்ல. எனக்கு தெரியும் கர்த்தர் கொடுத்த வேலை இத காப்பார், இதுல எனக்கு salary தருவார்னு. For the next 6 months, I realized it very well because it is a God-given job and He knows how to protect it, and there was a peace in my heart. சில நேரம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வனாந்திரத்தை அனுமதிப்பது Sometimes God allows wilderness in our lives நம்ம அவருடைய அன்பை விட்டு போக கூடாது என்பதற்காக. so that we would not depart from the love that He has for us. Amen. Amen. எல்லாம் கிடைச்சிச்சுன்னு வெச்சுக்கோங்க. If we have everything that we need, நமக்குன்னு ஒரு பாதையை செட் பண்ணிடுவோம். then we will set our own path. அது கர்த்தருடைய சித்தம் அல்ல. And it is not the will of God. அவருடைய பாதையில நம்ம நடந்து வர வேண்டும் என்று விரும்புகிறார். He desires that we would walk in His path. Amen. Hallelujah. ஆனா ஆண்டவர் நடத்துகிற பாதை But the path that God leads us, சத்ருவுக்கு எப்படி இருக்குமா? how would it be to the devil? வனாந்திரம் இவனை அடைத்து போட்டது, இனி எதுவும் செய்ய முடியாதுன்னு இருக்குமா? It would be for Satan to think this is a wilderness path, he is shut down now. ஆனா ஆண்டவர் எப்படி அதை வைத்திருப்பாராம்? But how would have God prepared that path? அவர் மகிமைப்படும்படியாக அதை வைத்திருப்பாராம். And He would have prepared that path where He would be glorified. Amen. 4வது வசனத்துல இருக்கு பாருங்க, Exodus chapter 14 verse 4. Exodus chapter 14 and verse 4. ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். The Bible says in Exodus chapter 14 verse 4, and I will harden Pharaoh's heart and he will pursue them, but I will gain glory for myself through Pharaoh and all his army, and the Egyptians will know that I am the Lord. So the Israelites did this. நம்ம வனாந்திரத்தில் இருப்பது நிமித்தம், Because of us treading a wilderness path, கர்த்தருக்கு ஒரு மகிமை வருமா? there will be glory to God. Amen. Amen. நம்முடைய வனாந்திர பாதை Our wilderness path, கர்த்தரை மகிமைப்படுத்தும். it will glorify God. Hallelujah. Hallelujah. Amen. சத்ரு நினைப்பான் அடைக்கப்பட்டார்கள். Satan might think that we are shut down. ஆனா ஆண்டவர் எப்படி வைப்பாராம்? But how would God keep that path? அதன் மூலமா அவர் மகிமைப்படுவார். So that He would be glorified through that path. Amen. Amen. பெலிஸ்தியர் தேசத்தின் வழியாய் போனால் யுத்தம் வரும் என்பதற்காக தான் வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தார். Because there will be battle that they need to face if they walk through the Philistine country, God prepared another path of the ஆனா wilderness. வனாந்திரத்துல யுத்தம் வந்ததா இல்லையா? But was there a battle that they need to face in the wilderness? யுத்தம் வந்தது. Yes, they had to face a battle. பார்வோன் துரத்தி கொண்டு வந்தான். Because Pharaoh came pursuing them. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? But you know what God did? 14வது வசனத்துல இருக்கு பாருங்க. And if you read verse 14. Exodus 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். The Bible says in verse 14 that the Lord will fight for you, you need only to be still. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இந்த வனாந்திரத்துல இருக்கும்போது ஒரு யுத்தம் வந்தது. When they were in the wilderness, they had to face a battle. ஆனா ஆண்டவர் அதை எப்படி எடுத்துக்கொண்டார் என்றால், But how God took that battle? என்னுடைய சொல்படி என்னுடைய பாதையில நீ நடந்து வருகிறாய். Because you have listened to my voice and walking in my path. ஆகவே இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, என்னுடையது. Because of that, this war is not yours but mine. Amen. ஆண்டவர் வழி நடத்தும் பொழுது, When God leads us, நம்முடைய பாதையில யுத்தங்கள் வரும். there will be battles that we need to face. ஆனா ஆண்டவருடைய சத்தத்தின்படி நீங்க செவி கொடுத்து அவருடைய பாதையில நடந்தால், But when you listen to the voice of God and give ear to Him and walk in His path, நம்முடைய யுத்தங்கள் அவருடைய யுத்தங்களாய் மாறும். then our battle will become His battle. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அதனால தான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், That is exactly why God wants to tell us. இந்த வனாந்திர பாதையில நீ நடந்து வா, Then come walking in this path. நான் அதுல மகிமைப்படுவேன். I will be glorified. உன்னுடைய யுத்தத்தை நான் பண்ணுவேன். I will fight your battles. Amen. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். God started to fight for these Israelites. அது மாத்திரமல்ல, அந்த பார்வோனை முற்றிலுமாய் அழித்து போட்டார். But not only that, he completely destroyed Pharaoh. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதே இல்லை என்றார். He said the Egyptians that you see, you will never see them anymore. Hallelujah. Amen. 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 யாராவது என்னைக்கா ட்ரையா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? Have you ever felt dry in your life? ரொம்ப ட்ரையா இருக்குன்னு அப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா இல்லையா? Have you ever felt that you're very dry? ரைட். ஸ்பிரிச்சுவலா சொல்றேன், பிசிக்கலா I'm ட்ரை. not talking about the physical thing, I'm talking about spiritual thing. ரைட்.
அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் இருக்கும்போதெல்லாம் whenever you have that spiritual dryness, நமக்குள்ள ஒரு கேள்வி, நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும். and there might be a thought that comes in our mind, திரும்பி போயிடலாமா? and the thought would be, can we go back? ரைட்? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? Have you ever experienced this? இந்தியாக்கே போயிடலாமான்னு இருக்கும் And you might be பாஸ்டர். thinking even, should I even go back to India? ரொம்ப ட்ரையா இருக்கு பாஸ்டர். It's very dry, pastor. அப்படி இந்தியா போகணும்னு நினைச்சா மேல போங்க. If you're going to India, if you think that you want to go back to India, then go in the month of May. ஏன்டா அப்படி யோசிச்சோன்னு நினைப்பீங்க. And you'll start to think, why did I even think this manner? எல்லா இடத்துலயும் போராட்டங்கள் உண்டு. There are battles in every place. ஆமென். Amen. நம்ம மனம் சொல்லும் இத செய் அத செய்யின்னு. Our mind will be telling us, do this or do that. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? But what is God telling you? வனாந்திரமாய் இருந்தாலும் ஆண்டவர் சொல்படி நீங்க பின்தொடர்ந்து செல்லும் பொழுது அந்த வனாந்திரம் உங்களுக்கு ஒரு தண்ணீர் தடாகமாய் மாறும். Even if it has to be wilderness, and you listen to the voice of God and walk in that path, that even that wilderness will become a pool of water. Amen. Hallelujah. நம்முடைய ட்ரைனஸ் ஆண்டவர் நீக்க விரும்புகிறார் God wants வனாந்திரத்துல. to deliver us and remove the dryness during the path of wilderness. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குலாம் என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா? Do you know what all God did for the Israelites? இவங்க டயர்ட் ஆக கூடாதுன்னு ஒரு cloud மேல கொண்டு வந்து வச்சாராம். God brought about a cloud so that his children would not become tired. Amen. Amen. நைட் ரொம்ப குளிரும் டெசர்ட்ல, ரைட்? In the night time it will be cold in the desert. அதனால ஒரு ஃபயரா மாத்துனாராம். But he changed that into a fire. நைட் ஃபயர், டேல cloud, நைட் ஃபயர், டேல cloud. And you would see that constantly changing, but it's a cloud over them by the mornings and a pillar of fire by them in the night time. அமெரிக்கா மாதிரி இருந்திருக்கும். It could have possibly been like America. நினைச்சா மாத்திக்கிறோம்ல, Whenever we think we can change the temperature. ரைட்? வானத்தை திறந்து மேல இருந்து மண்ணா கொட்டுது. When we open the windows of heaven and there's manna coming out of heaven. Hallelujah. Hallelujah. டிரைவ் த்ரூல போனா அப்படியே எல்லாம் எடுத்துக்கிறோம் ஈஸியா, ரைட்? When we go through the drive through, we pick up what we want. ஹalleluya. மீட் கேட்டா மீட் வருது. When we ask for meat, we have meat. ஒரு அவர் நடத்துறாருன்றதுக்காக எல்லாத்தையும் பண்றார். Just because he guides us, he does all those things for us. Amen. Amen. நான் கூப்பிட்டு இந்த வனாந்திரத்துல வராங்க. I have called them and they are following me in the ஆனா wilderness. ஒரு குறை இல்லாம பாத்துக்கணும். So I need to take care of them without any lack or need. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. See how good a God he is. Amen. Amen. ஆனா அந்த ஃப்ரீயா கிடைச்சா எப்பவுமே அதுக்கு வேல்யூ இருக்காது. Whenever we receive something free in our life, we don't have a value for it. யாராவது ஒருத்தங்க கொடுங்க திருப்பி திருப்பி பாப்பீங்க. When somebody Right? gives you something, you start to look over it again and again. ஏன்னா ஃப்ரீயா வருது. Because it comes free. கடையில போய் பிரைஸ் டாக பார்த்து வாங்கணும் உடனும். But you also make a decision that you would go to the shop, look at the price tag or change it or buy something. நல்லா இருக்கு. You probably would say it's good. ஆனாலும் இது வாங்கி இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். And you probably think it would have been better you bought another thing else. Amen. Amen. அது மாதிரி தான் இந்த ஜனங்க. That's exactly how these people were. வனாந்திரத்துல எல்லாம் கிடைச்சது. They received everything that they needed in the wilderness. ஆனாலும் முறுமுறுத்தாங்க. But they started to whine. Amen. Hallelujah. வெள்ளப்பூண்டை நினைக்கிறோம், வெங்காயத்தை நினைக்கிறோம், கோமட்டி காய்களை நினைக்கிறோம், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. They started to think I had melons, I had green onions and I had garlic. ஆண்டவர் தான் சொன்னாரு, வலப்பக்கம் சாயாத, இடப்பக்கம் சாயாத. And God told them that is the reason why don't turn to the left or turn to the right. இன்னைக்கு வனாந்திரத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? How are you perceiving or taking the wilderness path in your life? முறுமுறுக்காம இருக்கீங்களா? Are you stopping from whining or complaining? Amen. பழச நினைச்சு நான் அங்கேயே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு Are you நினைக்கிறீங்களா? thinking about your past and saying that it would have been a better state for me to be in that past? நீங்க அப்படி யோசிச்சீங்கன்னா And if you start to think that way, ஆண்டவருடைய வழி நடத்துதல நீங்க டினை பண்றீங்கன்னு அர்த்தம். which means that you're denying the way of the Lord. Amen. Amen. அப்படி யோசிச்சீங்கன்னா ஆண்டவருடைய வழி நடத்துதல் சரியில்லைன்னு நீங்க சொல்றீங்கன்னு அர்த்தம். Which means that you are saying that your ways, O Lord, are not right. Amen. Hallelujah. Hallelujah. அவரை விட நான் ஸ்மார்ட்டா திங்க் பண்றேன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். It's likely that you are thinking, you think that you're more smarter than God. இதெல்லாம் வெளியில வாயால சொல்ல மாட்டோம். It is not something that we speak it out. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், praise the Lord We அப்படி probably சொல்லுவோம். would say that openly and outwardly by our mouth, praise the Lord, thank the Lord. ஆனா உள்ள வந்து But inside your heart, அங்கேயே இருந்திருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். you might be thinking it would have been better for me if I had been there. Hallelujah. Hallelujah. உங்க பிள்ளைங்க வந்து உங்ககிட்ட When your children come to you, அவங்க எனக்கு பேரண்ட்ஸ் இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொன்னா எப்படி இருக்கும்? how would it be if they come and tell you if they were your parents? கரெக்ட்டா? சில நேரம் பிள்ளைங்க தெரியாம சொல்லுங்க. Sometimes without knowing, the children might utter those அவங்க words. அம்மா அப்பாலாம் அது வாங்கி தராங்க.
their parents buy them all of those things. நான் அங்க இருந்து பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். How better would it have been if I had born in that family or home? பேரண்ட்ஸோட இருதயம் உடைஞ்சிரும். The parents' heart would be broken. கரெக்ட்? இவ்வளோ பண்றேன், இன்னும் இந்த பிள்ளையோட இருதயம் அந்த வீட்டை யோசிக்குது. After having done all these things, my child's heart still feels that the other home is better for them. அது மாதிரி தான் ஆண்டவருடைய இருதயம் உடையும். That's exactly how the heart of God would break. இவ்வளோ பாதுகாத்து நடத்துறேன், I'm protecting them and guiding them. இவ்வளோ போஷித்து நடத்துறேன், I feed them and take care of them. இன்னும் என் பிள்ளையோட இருதயம் இந்தியாவே நினைக்குது. But my child's heart is still thinking about going back to India. ஆமென். Amen. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? How many of you would agree with me? அது வனாந்திரமா இருந்தாலும் அவருடைய வழியில நடந்து வரும்படியாய் விரும்புகிறார். Even if it has to be a wilderness path, he decides that you follow him in that wilderness path. இரண்டாவது பாதை உயர்வின் பாதை. The second path is a path of highness, அல்லது வெற்றியின் பாதை. or it's a path of victory. ஃபர்ஸ்ட் கேட்கவே நல்லா இருக்கு. And you might be thinking, Pastor, it's very nice to hear this. ஆமென். 2 சாமுவேல் 2வது அதிகாரம் முதல் வசனம். When you read 2 Samuel chapter 2 and first verse. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கும் போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். In the course of time, David inquired of the Lord, shall I go up to the one of the towns of Judah? He asked the Lord. The Lord said, go up. David asked, where shall I go? To Hebron, the Lord answered. ஆமென். Amen. தாவீது ஆண்டவர்ட்ட ஒரு கேள்வி கேட்டார். David asked God a question. யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போய் இருக்கலாமா? Can I go and live in one of the towns of Judah? எப்ப தெரியுமா கேட்டாப்ல? You know when he asked this question? சவுல் வந்து தாவீதை துரத்தி கொண்டிருந்த காலம். And it was a time that Saul was continuing to pursue David. அப்பொழுதுதான் சவுல் மரித்து போயிருந்த நேரம். It was a time just little after Saul had passed away. தாவீது ராஜாவாக தாவீது இன்னும் ராஜ்யத்துக்கு பொறுப்பெடுக்காத நேரம். It was a time, it was a period where David was not anointed or taken over the kingdom. சொல்லப்போனால் ஒரு தெளிவில்லாத ஒரு காலம். If I have to say this, this is a period where there was no clarity. ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. It was a confusing situation. தாவீதுக்குள்ள நிறைய கேள்விகள். There are many questions within David's heart. அவன் துரத்தப்பட்டு கொண்டே இருந்தான். He was being pursued. இப்போ அவனுக்கு வந்து போகணும், ஒரு இடம் போகணும். Now he wants to go to a place. இப்போ ஒரு இடத்தை கேக்குறான். And he's asking for a place. அவன் என்ன கேக்குறான்? And he asked God, யூதாவின் பட்டணங்கள்ல ஏதாவது ஒண்ணுல போய் நான் இருக்கலாமா அப்படினு he கேக்குறான். asked God, can I choose one of the towns of Judah and reside there? கர்த்தர் போ என்றார். God says go. ஆமென். ஹalleluya. First answer நல்ல answer. First answer was a good answer. அவன் முதல்ல கேட்ட கேள்வி பாருங்க. See the first question that he had asked. யூதாவின் பட்டணங்களிலே ஏதாவது ஒரு பட்டணத்துல போய் இருக்கலாமான்னு தான் கேட்டான். His question was, can I choose one of the towns of Judah for me to reside? அப்படினா போனா என்ன அர்த்தம்? To go means, what does that mean? எங்கனாலும் நீ, which means to say that you could choose any path. எந்த சிட்டினாலும் நீ போலாம். Which means to say that you could choose any one of those towns. ஆமென். ஆனா தாவீதோட இரண்டாவது கேள்வி பாருங்க. But see the second question by David. எவ்விடத்திற்கு போகலாம்? He asked God, where should I go? நான் டேவிட்டோட இடத்துல இருந்திருந்தா, if I had to be in David's place, நான் என்ன பண்ணிருப்பேன்? what would I have done? போ சொல்லிட்டார்ப்பா. He already told me to go. போய் எல்லா பட்டணத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துறோம். So let me go and look through all the towns. Right? எது பெஸ்டா இருக்கோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். Whichever is the best, that I am going to choose. Amen. Amen. ஒரு ஃளைட்ல ஒரு சீட் உங்களுக்கு சூஸ் பண்ண ஆப்ஷன் கொடுத்தாலே, if somebody had to give you a choice to choose a seat in a flight, ரைட்டா, 10 விண்டோ சீட்டா பார்த்துட்டு போய்டுவேன் நான்லாம். I would possibly look at 10 window seats and go. South Westல you can choose your seat, right? Southwest you can choose your seats. உள்ள போய் பார்த்துட்டே போவேன், விங்ஸ் மேல இருக்க கூடாது. As I'm walking through, I'll be thinking I should not sit on the side of the wing. பாத்ரூம் கிட்ட இருக்க கூடாது. I should not stay closer to the bathrooms. சரிடா, பார்த்துட்டே வா. இந்திரா வந்து ஏதாவது ஒண்ணுல உட்காருங்க, என்ன இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? And Indra would prompt me saying, choose a seat, and said, what are you starting to look? ஆனா என் மைண்ட்ல இருக்குது எனக்கு தான் தெரியும். But I know exactly what's in my mind. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பெஸ்ட்னு போய் உட்காருவேன். After seeing everything, I would think to myself, this is the best. நம்முடைய எண்ணம் அப்படி. But our mind is like that. ஆனா தாவீது பாருங்க. But see what David did. ஆண்டவரே, நீர் எனக்கு நிறைய ஆப்ஷன் இப்ப வச்சிருக்கீர். Lord, you laid out a lot of options for me. You gave me a permission to go any city, any town. Amen. But still I want to know which city is in your heart. Amen. Amen. எங்க போகலாம்? அடுத்த क्वेश्चन. இப்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு.
ஒரு 20 பட்டணம் இருக்கு, ஒரு 10 பட்டணம், எதுனாலும் போகலாம் டேவிட்க்கு. Now David had a lot of options before him. If there are 20 to 10 towns, he could choose any one of them. ஆண்டவர் சொல்றா எப்ரோனுக்கு போ. God tells him clearly, go to Hebron. ஆண்டவருடைய வழி நடத்துதல பாருங்க. See how God guides him. ஆமென். Amen. எப்ரோனுக்கு போன்றார். He says go to Hebron. ஹalleluya. எதுக்காக எப்ரோனுக்கு போக சொன்னார்? Why should he go to Hebron? 4வது வசனம் பாருங்க. And if you see verse 4. அப்பொழுது யூதாவின் மனுஷர் அங்கே வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். The Bible says in 2 Samuel chapter 2 and verse 4, then the men of Judah came to Hebron and they anointed David king over the tribe of Judah. When David was told that it was the men from Jabesh Gilead who had buried Saul. Amen. தாவீது அந்த யூதாவின் பட்டணங்களுக்குள் போகும் பொழுது, when David had to enter into the towns of Judah, நீங்க 2வது வசனமும் 3வது வசனமும் பாத்தீங்கன்னா, and if you read prior chapter verse 2 and verse 3, அவனுடைய வைஃப் பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டான். he takes his wife and his children. அவன் கூட இருந்த சில மனுஷர்களையும் அவங்க ஃபேமிலியும் கூப்பிட்டுக்கிட்டான். He took along the men along with him and their families as well. ஆனா இவன் போற எப்ரோன் பட்டணத்துல யாரும் தெரிஞ்சவங்க இல்ல. But போகும்போது the town of Hebron that he's going to enter into, he does not know anybody there. அங்க ரிசீவ் பண்ண யாரும் இல்ல. There were no men to receive him. ஆனா ஒரே ஒரு ரீசன் அவன் போறது, But there was one reason he was going into Hebron. கர்த்தர் என்னை எப்ரோனுக்கு போக சொன்னார். God told me to go to Hebron. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நம்மளுக்கு எங்கயாவது ஒரு மூவ் வருதுன்னு வைங்களேன், எங்கயாவது ஒரு பட்டணத்துக்கு போகணும்னு வைங்களேன், if we need to go to a certain town and we receive that move, முதல்ல மைண்ட்ல என்ன வரும் தெரியுமா? you know what thought would come to our mind first? யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களாங்க? Do we know anybody there? பாஸ்டருக்கு தெரிஞ்சவங்க யாரா இருக்காங்களான்னு கேட்போம். We would then ask, does pastor know somebody who lives in that town? நம்ம மைண்ட் அப்படிதான் வரும், ரைட்? Our mind would be thinking that way. சில நேரம் தெரிஞ்சவங்க இருந்தா போக கூடாதுன்னு வரும். Sometimes we would be thinking, if there are people known to us in that city, then we should not go to that city. ஆளே இல்லாத இடத்துக்கு கூட போயிடலாம். We could even go to a place where we do not know people, not where we know people. ஐயோ அவங்க இருக்காங்களா, வேணாம்பா, 4 சிட்டி தள்ளி போ. And if we start to think, if we know a certain person is there, then we would decide we would live 4 cities away from them. Amen. Amen. ஒருவரும் தெரிஞ்சவங்க இல்ல. There was nobody known to David. ஆனா தாவீதுக்கு ஒருவரை மட்டும் தெரியும். But David knew one person well. அவர் என்னை வழி நடத்துகிறார். And he is the God who leads me. அவருடைய சாய்ஸ் எப்ரோன். His choice is Hebron. அதன்படி சென்றான். வேதத்துல அந்த 2-3 வசனங்கள்ல இருக்கு. The Bible clearly says that he followed the word of the Lord and in as it is written in verse 2 and 3. ஏன் ஆண்டவர் அங்க நடத்தினார்? Why did God lead him there? தாவீதே உனக்கு அங்க ஒரு ப்ரமோஷன் காத்து கொண்டிருக்கிறது. Which means to say that David, I have a promotion waiting for you in that place. உன்னை மனிதர்கள் அங்க வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவார்கள். People will anoint you as the king in that place. Amen. Amen. கர்த்தருடைய வழி நடத்துதலின்படி நம்முடைய மூவ் இருக்கும் பொழுது, when we are led by the move of God, நமக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லனாலும், even if we do not know anybody, நமக்கு ஃபேவரா அது தெரியாமல் இருந்தாலும், it may not look favorable to us, அந்த இடத்துல தான் நமக்கு ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருப்பார். but in that place there will be a promotion for us. Amen. Amen. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், வழி இதுவே, இதிலே நடவுங்கள். That is exactly why God says, this is the path, walk in it. தாவீது தன் லைஃப்ல அத ஒரு பேட்டர்னாவே கொண்டு வந்துட்டார். David made that a pattern in his own life. ஆண்டவர்ட்ட கேட்கணும், he should ask the Lord, எங்க போகணும், where should I go, நான் எங்க குடியேறணும், where should I live, எப்படி நான் செய்யணும், how should I do this. அத லைஃப் பேட்டர்னாவே அவன் கொண்டு வந்துட்டார். He made it a life pattern in his life. 2 சாமுவேல் 2வது அதிகாரத்துல 2 சாமுவேல் ஓகே 5வது அதிகாரத்துல பாருங்க. If you see 2 Samuel and chapter 5 verse 18, பெலிஸ்தரோ வந்து ரெபாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். The Bible says in verse 18 and chapter 5 that now the Philistines had come and spread out in the valley of Rephaim. இது எப்ப தெரியுமா? ராஜாவாக பதவியேற்ற பின்பு. You know when this happened? After he had taken the position of a king. யார் வந்து பாளையம் இறங்கினார்கள்? பெலிஸ்தியர். Who came and took encamp around it? It's the Philistines. Hallelujah. Hallelujah. அடுத்த வசனம் பாருங்க. And see the next verse. இந்த பேசேஜ் வச்சு அங்க சென்னையில ஆவடியிலயும் பேசினேன், ஊழியக்காரங்க I மத்தியில used this பேசுவேன். passage for my message while I ministered to the evangelist and the ministers of God in Avadi. 19வது வசனத்துல பாருங்க, பெலிஸ்தியருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான். In verse 19 you would see that. So David inquired of the Lord, shall I go and attack the Philistines? Will you deliver them into my hands? ஆனா இவன் ராஜ்யத்துக்கு இளைஞனா இருக்கும் பொழுதே கோலியாத் என்கிற பெலிஸ்தியனை
சந்தித்து வெற்றி பெற்ற அனுபவத்தை உடையவன் தாவீது. David was a young youth who had the experience of killing Goliath even as a youth. ஜெயண்டே தூக்கிட்டான். He took down a giant. இப்ப வர கூட்டம் சின்ன கூட்டம். The people that have surrounded him is only a small group, a smaller people. opponent. அவங்க வந்து ஒரு ஜெயண்ட் இல்ல இப்போ. They're not giants. ஆனாலும் ஆண்டவர்ட்ட போய் கேக்குறான். But even though he still inquires of the Lord. என்ன கேக்குறான்? போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா? He asks, shall I go? Will you give them into my hands? ஆண்டவர் சொன்னார், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். And God replies saying, go, surely I will give Philistines into your hands. டைம் இல்லாதனால சொல்ற அடுத்த வசனங்கள்ல இருக்கு. அதே போல ஆண்டவனுக்கு ஒப்பு கொடுத்தார். And because of time, I'm not going to lend more into this. But if you read further verses, you would say that he committed himself to God. ஆண்டவர் அவன் கையில பெலிஸ்தரை ஒப்பு கொடுத்தார். And the Bible says that God gave the Philistines into his hands. 22வது வசனம் சொல்லுகிறது. In verse 22 it says, பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கில இறங்கினார்கள். The Bible says once more the Philistines came up and spread out in the valley of Rephaim. ஃபர்ஸ்ட் எங்க வந்து இறங்குனாங்க? Firstly, when they came, where did they land? எங்க இறங்குனாங்க பாஸ்டர்? They came and landed somewhere, pastor. நோ அதே ரெபாயிம் தான். They came to that same place, Rephaim. அதே ரெபாயிம்ல தான் இறங்குனாங்க. இப்ப திரும்ப அதே இடத்துக்கு வராங்க. They came back to that same place, Rephaim, and spreads themselves out. Same place, Same place, same enemy. same enemy. அதே பெலிஸ்தர் தான் திரும்ப வராங்க. It is the same Philistines coming after him. நம்மள என்ன பண்ணிருப்போம்? What would we have done? இதோ முடிக்கிறோம் பாருங்க அவன் கதையை. And you probably would have thought, let me finish the story. எத்தனை முறை வாலாட்டிட்டே இருக்கான்? How long will they wag their tail? நான் யாருன்னு தெரியாத அவனுக்கு? Do they not know who I am? இப்பதான் அடி வாங்கினான். Just now he took a beating. இன்னும் புத்தி வரல. Hasn't it gotten in his mind? கிளம்புங்கடா அப்படின்னு ஒரு டீமை கூப்பிட்டு செஞ்சிருப்பான். நானா இருந்தா போயிருப்பேன். If I were him, then I would have taken a team along with me. Let's go after them. ஒருவேளை நீங்கலாம் தாவீதை போல போய் ஆண்டவர்ட்ட கேட்டிருப்பீங்க. And it's likely that you're like David. You probably had gone to God and you will inquire of him. Verse 23 பாருங்க. And if you read verse 23, தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு. the Bible says, so David inquired of the Lord. Same enemy, same place. Same place. Previous experiences are good, but still again he went and inquired the Lord. Amen. Amen. Whether I can go. Amen. அதுதான் கர்த்தருடைய வழி என்ன நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். That is exactly what we need to know and realize what is the way of the Lord. எவ்வளவு அனுபவம் இருந்தாலும் சரி. No matter how much of experience you build. எவ்வளவு ஆவிக்குரிய அனுபவம் இருந்தாலும் சரி. No matter how much of experiences you build in your spiritual life. எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய வழி என்ன என்பதை கண்டுபிடிப்பது ரொம்ப 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 அவசியம். It is very 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 important that you need to know the Lord in every matter. அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டார் அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். That is exactly why God testifies to say that he's a man after my heart. Amen. Amen. Hallelujah. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? See what God says. அங்க பாருங்க. நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமா எழும்பி போ. See how God responds with a counsel to David. It says that do not go straight up, but circle around behind them and attack them in front of the poplar trees. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். Then you would notice that God has gone before you to battle and win victory over the Philistines. ஆண்டவர்ட்ட கேட்டனால ஆண்டவர் சொல்றார் நேரா போகாதன்றார். This time when he asked the Lord, he says that don't go up straight. அப்படி சைடுல போன்றார். He says go around them. நானா இருந்து கேட்காம போயிருந்தேனா நான் என்ன பண்ணிருப்பேன்? If I were him and if I had not inquired of the Lord, what would I have done? முந்தானேத்து போன மாதிரி இன்னைக்கும் போயிருப்பேன். I would have gone just the way I had done it in the prior experience. நேரா போய் நின்றுப்பேன். I would have gone straight and positioned myself. நல்லா அடி வாங்கியிருப்பேன். What would I have received? எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. நான் அடி வாங்கியிருப்பேனா எவ்வளவு பேருக்கு சந்தோஷம். If I had to receive the beating, see how many of you are happy. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஏன்னா நம்ம சுய புத்தியில சாயிறது. Because we lean on to our own understanding. நம்ம சுய புத்தி சொல்லும் இப்படி போ இது நல்லது. Our understanding would tell us take this path, it is a good one. உனக்கு தெரியாததா 20 வருஷம் யுஎஸ்ல இருக்க சூப்பர் நீ போ நீ என்ன செஞ்சாலும் நடக்கும் ஆண்டவர் வைப்பார் அங்க. And your experience might tell you, you've been here for 20 years. You know exactly what you need to do. And God would stage yourself for hardship there. ஆசு நாங்களா 20 வருஷம் ஆகல அப்ப இந்த மெசேஜ் எங்களுக்கு இல்ல. இங்க 5 வருஷமோ 10 வருஷமோ ஒரு சிலர்ல ஒரு வருஷத்துலயே என்னமோ 15 வருஷம் இருக்கிற மாதிரி பேசுவாங்க.
And some of you might be telling, Pastor, I've not been here for 20 years. This message is not for me. And it could be 5 years, 10 years, 1 year. And it's likely that even if you're 1 year, you are speaking like you've been here for 10 years. அல்லேலூயா. Hallelujah. 30 வருஷம் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெருமை, நான் 30 வருஷமா அந்த தேசத்துல இருக்கேன், 20 வருஷமா நான் இந்த தேசம், அது ஒரு பெருமை. ஒரு வருஷத்து வந்தவங்களுக்கு ஏதோ 10 வருஷம் இருக்க மாதிரி ஒரு பெருமை. It's a pride all around for people who have lived here for 30 years, that have been here 30 years or 20 years, and even for 1 year, that I've been here a year. ஆண்டவர் சொல்லி போறோமா, ஆண்டவர் சொல்லாம போறோமா, அதான் முக்கியம். What is important is whether we are going by the leading and counsel of the Lord or தாவீது not. ஆண்டவர்ட்ட கேட்டனால தான் ஆண்டவர் சொன்னாரு, இப்போ நேரா போகாத. Because David had inquired of the Lord, his counsel was, Side do la- not go up straight, go side la- around them. நான் உனக்கு முன்னாடி போவேன். I will go before you. ஆமென். Amen. அந்த முறையும் ஆண்டவர் பெலிஸ்தியனை தாவீதின் கையில ஒப்பு கொடுத்தார். Even that time, God gave the Philistines into David's hands. அவனுக்கு ப்ரமோஷன் மேல ப்ரமோஷன், And he was receiving a promotion above another promotion. வெற்றியின் மேல வெற்றி. He was receiving victory over victory. ஒரே காரணம், And the only reason, வழி எது என்று கேட்டு அந்த வழியில நடந்தான். because he inquired of the Lord, what is your way, Lord, and walked in that path. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. நம்ம ஏன் திரும்ப அடி வாங்குறோம்? Why are we going through a hardship ஏன் one after the other? நமக்கு ஏன் ஒரு ப்ரமோஷன் வர And the மாட்டேங்குது? reason why we're not able to receive a promotion. நம்ம கர்த்தருடைய பாதையில போறோமா, Are we walking in the path of the Lord? இல்ல சுத்தி போறோமா? Are we going around? ஆமென். Amen. ஷார்ட்கட் எடுக்கிறோமா? Are we taking a shortcut? சில நேரம் நமக்கு சில பாதை பிடிக்காது, இந்த வனாந்தரம்லாம் எனக்கு பிடிக்காதுங்க, ஐயோ இதெல்லாம் யார் தலைவலி, நான் ஷார்ட்கட்ல போறேன். Sometimes we may be thinking ourselves, this wilderness is not one that is pleasant or something that I like, so I'm going to choose a shortcut. கர்த்தருடைய வழி வனாந்தரமா இருந்தாலும் Even if the Lord's way is going to be a wilderness, ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். it will bring about a blessing in your ஆமென். life. கர்த்தருடைய வாசல் இடுக்கமா இருந்தாலும் Even if the gate of the Lord is narrow, நித்தியத்துக்கு நேராக கொண்டு போகும். but it will take you to an everlasting life. ஆமென். Amen. கண்களை மூடி ஜெபிப்போம். We're going to close our eyes and இன்னைக்கு pray. ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? Would you commit yourself to ஆண்டவரே, God today? உம்முடைய வழி என்னன்னு எனக்கு காண்பீங்க. Lord, would you show me what is your path? நான் எங்க போக வேண்டும்? Where should I go? எப்படி செல்ல வேண்டும்? How should I go? இந்த பெலிஸ்தியனை நான் எப்படி மேற்கொள்ள வேண்டும்? How can I overcome this Philistine? திரும்ப இந்த பெலிஸ்தியன் என் பாதையில வருகிறான். Repeatedly this Philistine comes in my path. ஆனா எல்லா முறையும் ஜெயம் கொடுக்கிறவர் நீரே. But you are the God who gives me victory during all times. இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. Today would you commit yourself to God? வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்பீர்கள். You will then listen to the voice that says, this is the path, walk in it. தாவீது வழியை கேட்டான், David asked for a path, அதற்கு கீழ்ப்படிந்தான். and he listened and obeyed the Lord, வெற்றியின் மேல் வெற்றியை and he பெற்றுக்கொண்டான். started to receive victory over victory. நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி ஆண்டவர்ட்ட கேட்கலாம். Many people among us would ask of the Lord this way, ஆண்டவர் நமக்கு பாதை என்ன என்று சொல்லுவார். and God will also tell us which path we need to walk on. நம்ம அதற்கு கீழ்ப்படிகிறோமா? But are we obeying him in that? ஆண்டவர் போய் குடியேற சொல்லுகிற எப்ரோனிலே குடியேறுகிறோமா? Are we residing in the city that God wants us to reside in? நாம் எங்க இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். God clarifies for us where we need to live. ஆனா அதற்கு நாம் கீழ்ப்படிகிறோமா? But are we obeying him? இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். Today we will commit ourselves. ஆண்டவரே, நான் விசாரிக்கணும். Lord, I need to inquire of you. உம்முடைய சத்தம் கேட்கும்போது அதுக்கு நான் கீழ்ப்படியணும். When I listen to your voice, I need to be obedient. எனக்கு கிருபை தாரும். Give me the grace, Lord. கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில இறங்கி The presence of the Lord is present among us. அவர் நமக்கு கிருபை தரப்போகிறார். He's going to give us grace. வனாந்தரமும் செழிப்பாக மாறும். Even the wilderness will become prosperous for us. உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகளை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். All the promotions that you need to receive, He has already reserved it for you.